நண்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ சாயருள் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும். இன்று அதிசக்தி வாய்ந்த சனிமகா பிரதோஷம். பணத்தை ஈர்க்கும் இந்த ஒரு பொருளை தண்ணீரில் கலந்து வீடு முழுவதும் தெளித்து விடுங்கள். பணம் குவியல் குவியலாக சேரும். சிவ வழிபாட்டுக்கு மிக முக்கியமானதொரு நாள் அப்படின்னா அது பிரதோஷம்தான். அதிலும் இந்த பிரதோஷத்தில் சனி பிரதோஷமானது மிக மிக முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு காரணம், ஒரு சனி பிரதோஷ விரதத்தை நாம் கடைபிடித்தா அது பல வருட சனி பிரதோஷ விரதம் கடைபிடித்ததற்கான பலன் நமக்கு கொடுக்கும் அப்படின்றதா. அதாவது ஒரு சனி பிரதோஷத்துக்கு விரதம் இருந்து நாம் கோவிலில் வழிபாடு செய்தால் 5 வருடங்கள் சிவன் கோவிலில் போய் வழிபட்ட பலன் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சனி பிரதோஷத்தில் நம்ம விரதம் இருந்தால் 120 பிரதோஷங்கள் விரதம் இருந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அத்தகைய அற்புதமான பலன்களை அள்ளித்தரக்கூடிய இந்த நாளில் சிவபெருமானுடைய அருளை முழுமையாக பெற நாம் செய்யக்கூடிய ஒரு எளிய சூட்சும பரிகாரத்தை பற்றின ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவில் மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால் பதிவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லியிருக்க முழு தகவலும் உங்களுக்கு சேரும். வாங்க பதிவுக்குள்ள போடலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க ஸ்ரீ சாயருள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஆன்மீக தகவலுடைய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். பொதுவாக பிரதோஷ வழிபாடு அப்படின்றது நம்முடைய பாவங்கள் கர்மாக்கள் தீர்ந்து சிவனருளை முழுவதுமாக பெற நாம கடைபிடிக்கிறது. அதிலும் முக்கியமா இந்த சனி பிரதோஷ நன்னாளில் நாம அவரை வழிபாடு செய்யறப்போ நிச்சயம் நம்முடைய தோஷங்கள் நீங்கி நல்ல முறையில் நம்மளுடைய வாழ்க்கை அமையும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதோடு சேர்த்து இங்கு கொடுக்கப்பட்ட இந்த சூட்சும பரிகாரத்தை நீங்க செய்யறப்போ சிவனுடைய அருளை முழுவதுமாக பெற்று நம்மளுடைய குடும்பம் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும் அப்படின்றதோடு சேர்த்து சிவபெருமானே நம்மளுடைய இல்லம் நம்மளுடைய வீட்டுக்கு நம்மை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. அத்தகைய ஒரு சூட்சும பரிகாரத்தை நாம இப்ப பார்க்கலாம். இதுக்கு நமக்கு தேவையான ஒரே ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் தான். இந்த பச்சை கற்பூரத்தை நீங்க ஏற்கனவே வாங்கி வைத்திருந்தாலும் சரி, வீட்டில் வைத்திருந்தாலும் சரி, சனி பிரதோஷத்தன்னைக்கு காலை நேரத்தில், அதாவது சனி பிரதோஷத்தன்னைக்கு அன்ற நாளில் வரக்கூடிய ராகு காலம் யமகண்ட நேரத்தை தவிர்த்து மற்ற நேரத்தில் நீங்கள் இந்த தண்ணியை கலந்து வீட்டில் தெளித்து விடலாம். ஆனால் காலை நேரத்தில் நாம் செய்கிறது மிக மிக சிறப்பு. பூஜை அறையில் காலையில் குளிச்சு முடிச்சுட்டு உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சுட்டு சிவபெருமானை நினைத்து சிவபுராணம் படிங்க. அது இல்லைன்னா கேட்கலாம். கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை எடுத்துக்கிறங்க. அதை நல்லா தூள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி அந்த பச்சை கற்பூரத்தை குழைச்சிட்டு ஒரு செம்பில் தண்ணி தனியாக எடுத்துக்கிறங்க. நல்ல தண்ணீர் எடுத்துக்கிறங்க. இந்த மாதிரி குழைச்ச அந்த பச்சை கற்பூரத்தை அந்த செம்பில் இருக்கக்கூடிய தண்ணியில் போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ சிவபெருமானுடைய நாமத்தை ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்த தண்ணியை வீடு முழுவதும், அதாவது இந்த பச்சை கற்பூரம் கலந்த தண்ணியை வீடு முழுவதுமாக கொஞ்சமாக நீங்கள் தெளித்து விடணும். இதை தெளிக்கிறதுக்கு கையை வச்சு நீங்கள் தெளிக்காமல் அரச இலையோ அல்லது மாவிலை, வேப்பிலை, இதில் ஏதாவது ஒரு இலையை எடுத்து அந்த இலை மூலமாக இந்த தண்ணியை வீடு முழுவதுமே தெளித்து விடுங்க. இந்த மாதிரி நாம் செய்கிறப்போ சிவபெருமானுடைய முழு அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா அந்த நாளில் மாலை நேரத்தில், அதாவது பிரதோஷ வேலை அப்படின்னு சொல்லப்படுற மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே நீங்கள் சிவன் கோவிலுக்கு போய் சிவபெருமானுடைய அபிஷேகத்துக்கு பொருட்கள் ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு சிவனுடைய தரிசனம் பண்ணி இந்த பரிகாரத்தை நீங்கள் நிறைவு பண்ணிக்கலாம். இந்த முறையில் சிவபெருமானை நினைத்து நாம் செய்யக்கூடிய இந்த பூஜை, அதாவது இந்த தாந்திரிக பரிகாரமானது நம்மளுடைய வாழ்க்கையை மிகவும் சிறப்பான வாழ்க்கையாக மாற்றும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன பரிகாரம் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்பிக்கை இருக்கிறவங்க, அதாவது எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் சரி, இறை வழிபாடாக இருந்தாலும் சரி, நம்பிக்கையோடு செய்தால் மட்டுமே அதனுடைய முழு பலனையும் நம்மளால் பெற முடியும். அதனால் நம்பிக்கையோடு இன்றைய தினம் இந்த எளிய சூட்சும பரிகார வழிபாட்டு முறையை கடைபிடித்து சிவபெருமானுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் பார்த்து பயன்பெறுவார்கள். இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம், வாழ்க பல்லாண்டு.